ஹலோ கியூட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர்வான நைட் ஜெல் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா மெயினாக ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். அவங்களுக்கு இருக்க ஆக்னி, அந்த ஆக்னி மார்க்ஸு, இல்லைனா வந்து இந்த குட்டி குட்டியான அந்த பம்ப்ஸு இதெல்லாம் க்யூர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும். நம்ம ஸ்கின்னில் இருக்கிற மார்க்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். நம்ம மெயினாக ஃபேஷியல் ஹேர்ஸை நல்லாவே குறைக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஜெல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து குப்பை மேனி வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஜெல் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்றைக்கி எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இந்த ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணது தான். இது எப்படி ரெடி பண்ணுறது, பிஸ்னஸ் பர்பஸ்க்கு எல்லாமே நம்மளோட முசி டிப்ஸ் தமிழ் சேனலில் போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிற பாருங்கள். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஆலோவேரா ஜெல் இருந்தால் நீங்கள் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆலோவேரா நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராகவும் நம்மளோட ஆக்னியை குறைக்கிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா வந்து குப்பை மேனி பவுடர். இது உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து குப்பை மேனி பவுடர் எடுத்துக்கிறேன். குப்பை மேனியில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது ஒரு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஸ்கின் கேருக்கே நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு பவுடர் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த குப்பை மேனி பவுடர் தான். இது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து பாலிஷாக வச்சுக்கிறக்கும், நம்ம ஸ்கின் நல்ல க்ளோ கொடுக்குறக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ரெகுலராக யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஷியல் ஹேர்ஸை நல்லாவே ரிமூவ் பண்ண நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த குப்பை மேனி பவுடர். இது வந்து உங்கள் ஃபேஸில் வந்து கிளியராக வச்சுக்கும். ஃபேஸில் எந்த ஒரு மார்க்ஸும் இல்லாமையும் உங்கள் ஃபேஸை நல்ல ஒரு பிரைட்டன் வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது இந்த குப்பை மேனி. நீங்கள் ரெகுலர் பேஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆலோவேராவில் இந்த பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஜெல் பேஸில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் வந்து டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எந்த எசென்ஷியல் ஆயில் இருக்கோ அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா டீ ட்ரீ வாங்குங்க, பிம்பிள்ஸ் இருந்தால் டீ ட்ரீ வாங்குங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு விட்டமின் இ கேப்சூல் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஜெல்லை. இந்த ஜெல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும். சென்சிட்டிவ் ஸ்கின் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துருங்க. எல்லாருமே ஒரு சின்ன பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ரெகுலர் பேஸில் நீங்கள் அதை அப்ளை பண்ண உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து நல்லா ரிமூவ் ஆகுறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த ஜெல் பார்த்திங்கன்னா வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற வந்து அந்த ஆக்னியை கொஞ்சமாக குறைக்கும். இது ரெகுலராக நீங்கள் ஒரு 3 மந்த் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது எப்படி அப்ளை பண்ணுறது நான் வந்து என் ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து டாட்டாக உங்கள் ஃபேஸில் வச்சு அப்ளை பண்ணுங்கள். அப்பர் டைரக்ஷனில் அப்ளை பண்ணுங்கள். இது நார்மல் நீங்கள் எப்படி மாய்ஸ்சரைசேஷன் க்ரீமு இல்லை பிபி க்ரீம்லாம் அப்ளை பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர் தான். வேறு இதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இது ஈஸியாக ஸ்கின்லேயே அப்சர்வ் ஆயிரும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடர் கூட போட்டுக்கலாம். இது நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த க்ரீமை போட்டு நீங்கள் அப்படியே தூங்கி மார்னிங் எப்பயும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறது நல்ல ஒரு ஏர் டைட்டான க்ளீனான பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து ஒரு 7 டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நியூ பேட்ச் செஞ்சுக்கோங்க. செய்யும் போதே கொஞ்சம் கம்மியாக செஞ்சு ஒரு 7 டேஸ்க்கு வர மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Nisha.